Hello everyone. So far நம்ம various essay ஓட summary, poem ஓட summary பார்த்தோங்க. இப்போ வந்து 5th யூனிட்ல இருக்க ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். Writing paragraphs. It may be asked in your semester exam. Writing paragraphs and note making. இந்த 2 டாப்பிக்கில் ஏதோ ஒரு டாபிக் உங்களுக்கு வருங்க. இந்த வீடியோவில் நம்ம writing paragraphs பற்றி பார்க்கலாம். What do you mean by paragraphs first? Paragraphsனால் combination of sentences will be called as paragraphs. அதாவது நிறையா சென்டென்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரது பேராகிராஃபுங்க. அந்த மாதிரி பேராகிராஃபை ஆர்கனைஸ் பண்ணி நாம் சொல்கிறது ஸ்டோரிஸ். ஓகே, ஆர்கனைசேஷன் ஆஃப் பேராகிராஃப்ஸ் கேன் பி கால்ட் அஸ் ஸ்டோரிஸ், நாவல்ஸ், ஆர்டிகல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், criticism on whatever may be essays like that. okay, பேராகிராஃபை கம்பைன் பண்ணி நாம் எழுதுகிற ஃபார்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, ஃபிக்ஷன்ஸ் அந்த மாதிரி. அப்போ பேராகிராஃப்னால் என்ன? இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சென்டென்சஸ், நிறையா சென்டென்ஸை கம்பைன் பண்ணி கொண்டு வரதுங்க. அண்ட் இந்த பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. And first one is topic sentences. Topic sentence means that particular first few lines have to speak about the topic of the paragraph. Paragraph ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்போம்ல, அந்த ஹெட்டிங்கை பற்றின ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது, மெயின் ஐடியாவை சொல்கிறது டாபிக் சென்டென்சஸ். ஓகேங்களா. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சப்போர்ட்டிங் சென்டென்சஸ். Supporting sentences means it should explain main idea with examples, facts, quotes, etc. சரிங்களா, மெயின் ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது சப்போர்ட்டிங் சென்டென்சஸ். ஓகே, அந்த சப்போர்ட்டிங் சென்டென்ஸில் நீங்கள் எந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணி நாம் எழுதுறது சப்போர்ட்டிங் சென்டென்சஸ். செகண்ட் ஒன். ஓகேங்களா. தேர்ட் ஒன் கன்க்ளூடிங் சென்டென்சஸ். கன்க்ளூடிங் சென்டென்சஸ் மீன்ஸ் இட் ஷுட் கிவ் தி சம்மரி ஆஃப் தி என்டையர் பேராகிராஃப். என்டையர் பேராகிராஃபோட சம்மரி கொடுக்கணும். அண்ட் இட் ஷுட் கிவ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி பேராகிராஃப். இட் ஷுட் கன்க்ளூட், அந்த பேராகிராஃபை கன்க்ளூட் பண்ணி வர்றது கன்க்ளூடிங் சென்டென்சஸ். ஓகேங்களா, அதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், அதை எப்படி கம்ப்ளீட்டாக நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறது கன்க்ளூடிங் சென்டென்சஸ். ஓகே, பேராகிராஃப் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ்: டாபிக் சென்டென்சஸ், சப்போர்ட்டிங் சென்டென்சஸ், கன்க்ளூடிங் சென்டென்சஸ். யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஆல் தி சென்டென்சஸ் அஸ் செப்பரேட் டாபிக்ஸ். ஓகே, ஃபஸ்ட் வந்து டாபிக் சென்டென்ஸ்னால் என்னென்னு போட்டுக்கோங்க. டாபிக் சென்டென்சஸ், சப்போர்ட்டிங் சென்டென்சஸ், கன்க்ளூடிங் சென்டென்சஸ்னு போட்டுருங்க. தென் டாபிக் சென்டென்ஸ்னால் என்னென்னு ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பேஜஸ் கவர் ஆகும். ஓகேங்களா. முன்னாடி நம்ம எஸ்ஏ பேராகிராஃப்னால் என்னன்னு சொல்லிவிட்டு பேராகிராஃப் காம்பினேஷன் ஆஃப் பேராகிராஃப் கால்ட் அஸ் எஸ்ஏ, ஆர்டிகல்ஸ், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படி சொன்னோம்ல, அதையும் 1 by 1 நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேஜ் கவர் ஆகுங்க. இட் மே பி ஆஸ்க்ட் இன் செமஸ்டர் எக்ஸாம். வேறு ஏதாவது டாபிக் வேணுன்னா யூ கேன் கமெண்ட் தி கமெண்ட் செக்ஷன் அண்ட் கைண்ட்லி கிவ் லைக்.